அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய வேந்தனை எஸ் அகாடமி. நான் உங்கள் கூகுள். வழக்கம் போல நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகள் வகுப்பு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். எல்லா சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாகவும் பார்த்துட்டு வர்றோம். நீங்க எல்லாம் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம இன்னைக்கு நம்முடைய எக்கனாமிக்ஸ் டாபிக் பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ்ல நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பாக்குறது ஒரு சிலர் கேட்டாங்க, தொடர்ச்சியா எக்கனாமிக்ஸை போடுறீங்க அப்படின்னு. எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுல நம்ம எக்கனாமிக்ஸையும் சொல்லிடுறோம், அட்மினையும் சொல்லிடுறோம், உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்கீம்ஸ், அரசனுடைய அடுத்தடுத்த அப்டேட் எல்லாத்தையும் உள்ள கொடுத்துட்றோம். அப்ப அந்த வகையில அது எக்கனாமிக்ஸ், அட்மின், பாலிட்டி இது மூணுத்தையும் கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்புல முதன்மையான தலைப்பு, முதல் தலைப்பு இன்ஃப்ளேஷன். ஓகே, பணவீக்கம் அப்படிங்கிறது. அது என்ன சார் பணவீக்கம்? இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். நம்ம 2000 ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை 1000 ரூபாய்க்குள்ள இருந்திருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. ஓகேங்களா? அப்ப அந்த பொருளினுடைய மதிப்பு அதே தான் இருக்குது. பொருளினுடைய மதிப்பு ஒரு பவுன் அப்படியே தான் இருக்குது. ஆனா அந்த ஒரு பொருளை வாங்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு மாறி இருக்குது. அன்னைக்கு அது 1000 ரூபாய்க்குள்ள இருந்தது, இன்னைக்கு அது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குது. ஓகேங்களா? இதைத்தான் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. பொருளினுடைய மதிப்பு நிலையாக இருக்க, அதை வாங்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு அதிகரிச்சுட்டே போறது. போன வருஷம் 1000 ரூபாய் எடுத்துட்டு நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா பை நிறைய ஜாமான் வாங்கிட்டு வரும் சார். இன்னைக்கு அதே 1000 ரூபாய் எடுத்துட்டு போனேன்னா ஒரு கூடை அளவு கூட நம்மளால பொருள் வாங்க முடியாது அப்படின்றத பணவீக்கம் அப்படிங்கிறோம். அப்ப இந்த பணவீக்கம் ஒரு நாட்டிற்கு முக்கியமானதா? எஸ், இந்த பணவீக்கம் ஒரு நாட்டிற்கு கட்டாயம் முக்கியமானது. பணவீக்கத்தை 4 வகையா பிரிப்பாங்க. மிதக்கும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி 4ஆ பிரிப்பாங்க. அதெல்லாம் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்லயே நமக்கு இருக்கும், அந்த அளவுக்கு டெப்தா போக தேவையில்லை. அப்ப நம்ம என்ன அளவிலான பணவீக்கம் இருக்கிறது சரி அப்படின்னா 4%க்குள்ளதான் பணவீக்கம் இருக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கலாம், ஆனா எப்பவுமே 4%க்குள்ளதான் பணவீக்கம் இருக்கணும். அந்த 4%க்கு மேல போறதுதான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுதான் ஆர்பிஐனுடைய கைட்லைன். ஓகேங்களா? அப்ப 4%க்குள்ள எப்பெல்லாம் பணவீக்கம் இல்லையோ, 4% எப்பெல்லாம் தாண்டி போகுதோ அப்பெல்லாம் ஆர்பிஐயும் அரசும் தங்களுடைய நடவடிக்கைகளை தொடங்குவாங்க. என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்கன்னா, முதல்ல ஆர்பிஐ தன்னுடைய வட்டி விகிதங்கள்ல மாற்றுதலை கொண்டு வருவாங்க. என்னென்ன மாதிரியான வட்டி விகிதங்கள் ஆர்பிஐ வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ரெப்போ ரேட் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ற 2 வகையான வட்டி விகிதங்களை ஆர்பிஐ வச்சிருக்கிறாங்க. அந்த 2 வகையான வட்டி விகிதங்கள்ல ஆர்பிஐ சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ஆர்பிஐ அப்படின்ற தனி தலைப்பு. இது இல்லாம ஆர்பிஐ தன்னுடைய கடன் பத்திரங்களை சந்தையில விற்பாங்க. தாங்க வச்சிருக்கிற பத்திரங்களை சந்தையில விற்பாங்க. அரசு தன்னுடைய அரசு கடன் பத்திரங்களையும் சந்தையில விற்பாங்க. இது 2ம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மிக முக்கியமான நடவடிக்கை. ஓகேங்களா? அப்ப இது இல்லாம என்னென்ன நடவடிக்கைகள்லாம் செய்யலாம் அப்படின்னா, அரசு ஓப்பன் மார்க்கெட் ஆக்ஷன்ஸ்குள்ள, திறந்தவெளி சந்தைக்குள்ள தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்குவாங்க. அது என்ன சார் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு? என்னன்னா, ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. நமக்கு 2 வருடங்களுக்கு முன்பு நமக்கு ஞாபகம் இருக்கும், வெங்காயம் கிலோ 200 ரூபாயை தாண்டி போச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டே வேற மாநிலங்கள்ல இருந்து வெங்காயம் வாங்கி, வெங்காயம் விலை குறைவா கிடைக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து வெங்காயம் வாங்கி ரேஷன் கடையில அதை விநியோகம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதைத்தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்றது. திறந்த வெளி சந்தையில அரசு தன்னுடைய இன்வால்மெண்ட்டை செலுத்துவாங்க. ஓகேங்களா? அப்ப இது மூலமாக விலையேற்றம் ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பொருளை விலை குறைவா கொடுக்கறது மூலமா பணவீக்கத்தை அரசுனால கட்டுப்படுத்த முடியும். ஓகேங்களா? சரி, இது ஏன் இன்னைக்கு கரண்ட் அஃபேரா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பணவீக்கத்தினுடைய அளவு அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? தற்போதைய இந்தியாவினுடைய சில்லறை பணவீக்கத்தினுடைய அளவு 4.38. ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்னோம் 4% தான் இருக்கணும், ஆனா இன்னைக்கு 4.38 ரேஞ்சில் போயிருக்கு அப்படின்னு. பணவீக்கம் சற்றே உயர்ந்திருக்குது. அப்ப அதற்கான நடவடிக்கையாக ஆர்பிஐ அடுத்தடுத்த வாரங்கள்ல தங்களுடைய வட்டி விகிதங்கள்ல மாறுதலை கொண்டு வருவாங்க. ஓகே, இந்த பணவீக்கம் உயர்ந்ததுனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இந்த பணவீக்கம் ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அதற்கான காரணங்கள் 1-2 காரணங்கள் இருக்குது. அதையும் இதனுடைய சேர்ந்து பார்த்துக்கலாம். முதன்மையான காரணம் என்னன்னா, வளைகுடா போர் தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேப்பரை திறந்தோம் அப்படின்னா முதல் நியூஸா வளைகுடா போர். ஓகே, கல்ஃப் வார் நடக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை. இந்த 3 நாடுகளுக்கு நடைபெற பிரச்சனையினால சந்தையில ஆயிலினுடைய விலை உயருது. ஓகே, $85 இருந்த பெட்ரோல் பீப்பாயின் விலை இன்னைக்கு
ஒரு பேரல் வந்து $100 மேல விற்கிற சூழல் வந்திருக்கு. அதற்கு காரணம் வளைகுடா போர் பதற்றம், ஹார்மோஸ் நீர்முனைய அந்த ஈரான் அரசு வந்து மூடி வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வந்து அந்த வழியா வர்ற ஆயில் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால இந்த ஆர்டிபிஷியல் ஆயில் தட்டுப்பாடு நமக்கு ஏற்பட்டிருக்குது. அதன் மூலமாக ஏற்படுற பணவீக்கம் தான் இன்னைக்கு பணவீக்கத்திற்கான முதன்மையான காரணம். அது நேரடியா நம்மளை பாதிக்காது. எப்பவுமே வந்து இந்த பணவீக்கம் வந்து நேரடியா நம்மளை பாதிக்காது, இன்டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆயில் பிரைஸ் ஏறினா என்னங்க, அங்க வந்து எவ்வளவு சேஞ்சஸ் நடந்தா என்ன, இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளவுதான் ஏத்தி இருக்கிறாங்க, ஆயிலுக்கு வெறும் $7 தான் ஏத்தி இருக்கிறாங்க, அதனால பணவீக்கம் ஏற்பட்டுருமான? எஸ், $7 விலை ஏற்றம் பெட்ரோல்ல நடந்ததுனால அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு ஏற்பட்டிருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, உணவு பண்டங்களுடைய விலை உயர்வு ஏற்பட்டிருக்குது. ரெண்டு. மூணாவது, ரெகுலர் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற பொருட்கள், ஒரு எடுத்துக்காட்டிற்கு காய்கறிகள், அதெல்லாம் வந்து தினசரியான போக்குவரத்துல இருக்கிற பொருட்கள், இந்த மாதிரியான ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் ப்ராடக்டினுடைய விலை உயர்வு ஏற்பட்டிருக்குது. அப்ப இது 3 தான் பணவீக்கத்திற்கான முக்கியமான காரணிகள். என்ன? ஒண்ணு, வளைகுடா போர்னால ஏற்பட்ட ஆர்டிபிஷியலான ஒரு பதட்டம். ரெண்டாவது, பெட்ரோல் நிலைய விலை உயர்வு. மூணாவது, இந்த விலை உயர்வு மறைமுகமாக அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையை உயர்த்தி இருக்குது. இது 3 தான் பணவீக்கத்திற்கான முக்கியமான காரணம். ஓகே, இதை கட்டுப்படுத்துவதற்கு ஆர்பிஐ என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க அப்படின்னா, தங்களுடைய ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் உயர்த்துவாங்க. இது ரெண்டையும் உயர்த்துவதன் மூலமாக வங்கிகள் கடன் கொடுக்கிற அளவு குறையும். வங்கிகள் கடன் கொடுக்கிற அளவு குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பணத்தினுடைய கிடைப்பளவு, மணியினுடைய அவைலபிலிட்டி குறையும். அப்ப மார்க்கெட் பிரைஸும் வந்து தானாக குறைய தொடங்கும். இதன் மூலமாக ஆர்பிஐ தங்களுடைய சேவையை நிலைநாட்டுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வு என்னன்னா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து, இந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்திருக்கு. ஓகே, இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ட்ரேட் ரூல்ஸஸ் ஃப்ரீ பண்ற அளவுக்கு அவசியம் இருக்கு அப்படின்னா, எஸ். இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதியில இங்கிலாந்தினுடைய பங்கு 3.4%. அதே போல இங்கிலாந்தினுடைய இறக்குமதியில இந்திய பொருட்களின் அளவு 1.6%. ஓகேங்களா? அப்ப மொத்த நாட்டினுடைய ஏற்றுமதியில இந்தியாவுக்கு இங்கிலாந்தும், இங்கிலாந்துக்கு இந்தியாவும் மிகப்பெரிய ரோல் பிளே பண்றதுனால இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக 2 நாடுகளும் வந்திருக்கிறாங்க. ஓகே, இந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட்டினுடைய முதன்மையான இலக்கு வர்த்தகத்தில் வளர்ச்சியின் உச்சி 2030. ஓகே, அந்த இலக்கை ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. வர்த்தகத்தில் வளர்ச்சியின் உச்சி 2030. 2030க்குள்ள ட்ரேட்ல 2 நாடுகளும் மிக உயரமான நிலையை அடையணும். அதுதான் அந்த அக்ரிமெண்ட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஓகே, இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ல என்னன்னா, முக்கியமான 99 வகையான பொருட்களுக்கு இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து போறப்பையும், இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்குள்ள வர்றப்பையும் அரசினுடைய வரியிலிருந்து விலக்கு. அவ்வளவுதான். ஓகே, 99 வகையான பொருட்கள் இந்தியாவில இருந்து இங்கிலாந்து போகுது, இங்கிலாந்துல இருந்து இந்தியா வருது அப்படின்னா அதற்கான வரி விலக்கு, கவர்மெண்ட்னுடைய டாக்ஸஸை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. ஓகே, இதனால நமக்கு என்ன சார் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, அப்ப நம்ம வரி இல்லாம இங்கிலாந்துக்கு ஒரு பொருள் அனுப்புறோம் அப்படின்னா, இங்கிலாந்துக்குள்ள அது டாக்ஸ் இல்லாம விற்கிறப்ப நம்மளுடைய பொருட்களினுடைய விலை வந்து அங்க கம்மியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம மார்க்கெட் போகிறோம், 2 பென் இருக்குது. ஒரு பெண்ணினுடைய ப்ரைஸ் வந்து 50, இன்னொரு பெண்ணினுடைய ப்ரைஸ் வந்து 40. அப்போ அது இந்தியன் மேடா இங்கிலாந்து மேடான்றதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். 40 ரூபாய்க்கு விற்கிற பேனா வந்து வாங்கிட்டு வந்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த 40 ரூபாய்க்கு விற்கிற பேனா டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். இப்போ வரி இல்லாம ஒரு பொருளை வந்து சந்தைப்படுத்தும் போது அதனுடைய விலை வந்து குறைவா இருக்கும். ஓகே, அப்ப இந்திய பொருட்கள் இங்கிலாந்துல விலை குறைவா கிடைக்கும் போது இங்கிலாந்து மக்கள் இந்திய பொருட்களை அதிகமா வாங்குவாங்க. அப்ப அதன் மூலமா நம்மளுடைய ஏற்றுமதி அதிகரிக்கும். இதுதான் 2 நாடுகளுக்கும் இதுதான். இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி அதிகமாகும், இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஏற்றுமதி அதிகமாகும். அப்ப எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகம் பண்றதுதான் இந்த ரூல், இந்த ட்ரேடினுடைய முக்கியமான நோக்கம். ஓகே, இந்த ட்ரேட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரேட் இருந்தது இல்லையா அப்படின்னா, எஸ், இதற்கு முன்னாடியும் வரலாற்றுல இந்த மாதிரி நிறைய ட்ரேட் இருந்திருக்கு. ஆனா இந்த ட்ரேடு ஏன் முக்கியம்னா, இந்த ட்ரேடு பொருட்களுக்கு மட்டும் இல்லை, சேவைகளுக்கும் இந்த ட்ரேட் பொருந்தும். அதே மாதிரி இங்கிருந்து இங்கிலாந்து சென்று பணியாற்றும் பணியாளர்களுடைய சம்பளத்துக்கும் இந்த ட்ரேடு பொருந்தும். சுங்கம் தொடர்பான சேவைகளுக்கும் இந்த ட்ரேடு பொருந்தும். ஓகேங்களா? அப்போ பொருட்களுக்கு மட்டும் இல்லை, இங்கிருந்து இங்கிலாந்து போய் ஒருத்தர் வேலை செய்யறாரு அப்படின்னாலும் இந்த ட்ரேடு பொருந்தும். இங்கிருந்து இங்கிலாந்துக்கு ஒரு சர்வீஸை நம்ம அனுப்புறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேரை நம்ம அனுப்புறோம் அப்படின்னாலும் இந்த ட்ரேடு பொருந்தும். சுங்கம் தொடர்பான பொருட்கள்லையும் இந்த ட்ரேடு பொருந்தும். அப்படிங்கிறப்ப இது ரொம்ப பெரிய ட்ரேடு.
அப்ப ரெண்டு நாடுகளினுடைய பொருளாதாரத்துல இது ரொம்ப ஹியூஜ் இம்பாக்டை கொடுக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே, இதுல எக்ஸப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ், இந்த ட்ரேடுல சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டிற்கு வேளாண் பொருட்களை இரண்டு நாடுகளும் கட்டாயமாக பரிமாறிக்கொள்ள மாட்டாங்க, இந்த ட்ரேடு மூலமாக பரிமாறிக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வேளாண் பொருட்கள்ல இந்தியா ஏற்கனவே தன்னிறைவு அப்படின்ற நிலையை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இங்கிலாந்துல இருந்து விலை மலிவான வேளாண் பொருட்கள் உள்ள வந்து அப்படின்னா அது விவசாயிகளுக்கு பெரும் பின்னடைவையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அந்த வகையில வேளாண் பொருட்களுக்கும் மீன் தொடர்பான பொருட்களுக்கும் சந்தையில விற்கக்கூடிய சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய தினசரி தேவை பொருட்களுக்கும் இந்த ட்ரேட் வந்து செல்லாது அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப மைனூட்டான எலிமெண்டா வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த ட்ரேடுல வந்து ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் வந்து இன்க்ளூட் ஆகல அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அப்ப மதுபானம் தொடர்பான பொருட்களை இரண்டு நாடுகளும் இந்த ட்ரேடுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, அப்ப முக்கியமான எலிமெண்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க. காம்ப்ரிஹென்சிவ் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபார் போத் கண்ட்ரிஸ் அப்படின்னா என்னென்ன கண்ட்ரிஸ்? இந்தியா, இங்கிலாந்து. 2026 வந்து இந்த ட்ரேடு கையெழுத்தாச்சு. இந்த ட்ரேடு வந்து தடையற்ற வணிக ஒப்பந்தத்திற்கு வழிவகுத்து 99 விதமான பொருட்களுக்கு இரண்டு நாடுகளும் வரி விலக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் தான் இதுல முக்கியமான பாயிண்ட். இதுல எக்ஸப்ஷன் என்னன்னா தினசரி வாழ்க்கைக்கு பயன்படும் வேளாண் பொருட்கள் மட்டும்தான் இதுல எக்ஸப்ஷன், அவ்வளவுதான். அடுத்ததாக தமிழ்நாடு மதுபானங்கள் விற்பனை தடை சட்டம் 1937. அடுத்தது தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதி 2003. இந்த ரெண்டு ரூல்ஸின் படி தமிழ்நாட்டில் மெல்லும் புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவதற்கு தடை இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ரெண்டாவதா வந்து புகையிலை பொருட்களையும் பிளஸ் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் மதுபானங்களையும் பயன்படுத்துவதற்கான ஏஜ் 18 கிடையாது. ஆத்தன்டிகேட்டடான வயது 21. எந்த வயதுல இருக்கவங்களும் பயன்படுத்தக்கூடாது. அந்த சட்டப்படி 21 வயதுக்குள்ள இருக்கிறவங்க இதை கன்சியூம் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு விற்பதும் அவர்கள் அதை பயன்படுத்துவதும் குற்றம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டமும் அந்த விதியும் சொல்லுது. அடுத்தது வந்து எம்ஆர்பியை விட அதிகமா ₹1 கூட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. ஆனால் அனைத்து மதுபான நிலையங்களிலும் எம்ஆர்பிக்கு மேல கூடுதலாக தொகை வாங்கக்கூடிய நிலை வந்து இருந்தது. அந்த நிலையை எலிமினேட் பண்றதுக்காக தான் மாநில அரசு ஜிஓ 2026 ஜூலை மாசம் 28 ஒரு ஜிஓ வெளியிட்டாங்க. அதன்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடுதல் செலவுகள் எவ்வளவு ஆனாலும் அதை அரசே ஏத்துக்கும், இதற்கு மேல எம்ஆர்பிக்கு மேல ₹1 கூட வச்சு விற்க கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா, இதற்கு மேலையும் சட்டவிரோதமாக கூடுதல் தொகை வாங்கப்பட்டால் அது அரசினுடைய தண்டனைக்கு உட்பட்டது அப்படின்றதையும் அதுல அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்த சீர்திருத்தம் 1988 மோட்டார் வாகன சட்டப்படி குடிபோதையில வாகனம் ஓட்டுதல் அப்படின்றது தண்டனைக்குரிய குற்றம். ஓகேங்களா, அது தண்டனைக்குரிய குற்றம். அதுல வந்து வெறும் ஃபைன் அப்படின்ற லிமிடேஷனோட நிக்கல, அது தண்டனைக்குரிய குற்றம். ஓகேங்களா, அது வந்து லீட்ஸ் டு பிரிசன், அது வந்து சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு குற்றங்கள்ல ஒண்ணு. வெறும் ஃபைன் மட்டும் கிடையாது, இதுல சிறையில் அடைக்கக்கூடிய குற்றங்கள்ல ஒண்ணு. ரெண்டாவது, குடிபோதையில ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அது இயல்பான மற்ற நேரங்களில் நடக்கக்கூடிய விபத்துக்களை விட கூடுதலான தண்டனைக்கு வித்திடக்கூடிய ஒரு குற்றமாக கருதப்படும். இதெல்லாம் வந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் இருக்கிற மிக பொதுவான சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள். அடுத்ததா வந்து ஒரு சில வழக்குகள் மற்றும் அதனுடைய தீர்ப்புகள் வந்து பார்க்கலாம். அந்த வகையில முதல் வழக்கு எஸ் முரளி வெர்சஸ் இந்திய அரசு வழக்கு. அந்த வழக்கினுடைய தீர்ப்புல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பொது இடங்கள்ல புகைப்பிடித்தல் தடை. ஓகேங்களா, அப்ப பொது இடங்கள் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பொது இடங்களாக மருத்துவமனைகள், கோயில் போன்ற மத வழிபாட்டு நிலையங்கள், அடுத்தது பேருந்து நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் போன்ற பொது இடங்கள்ல புகைப்பிடித்தல் தடை. ஓகே, போதைப்பொருள் விழிப்புணர்வு தொடர்பான சில வழக்குகள். அதுல முக்கியமான வழக்கு வந்து யஷ்வந்த் வெர்சஸ் மகாராஷ்டிரா. இந்த வழக்கினுடைய தீர்ப்பின் அடிப்படையில ஒவ்வொரு பள்ளியும் தங்களுடைய பள்ளியில இந்த பகுதி போதைப் பொருள் விற்பனை தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி பலகை வைக்கணும், ஒரு போர்டு வைக்கணும், ஒரு நோட்டீஸ் போர்டு வைக்கணும் அப்படின்றது அந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு. அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது வந்து போதையில்லா தமிழகம். போதையில்லா தமிழகம் அப்படின்ற கான்செப்ட் வந்து 2022 கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அடுத்ததாக நடந்த சம்பவங்கள், அடுத்ததாக நடந்த நிறைய நிகழ்வுகள் போதை ஒழிப்புக்கு முக்கியமான காரணமாக அமைந்தது. அந்த வகையில புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு போதை ஒழிப்பிற்கான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்தாங்க. இது என்னன்னா 2026 ஜூன் 26
ஜூன் 26 சர்வதேச போதை ஒழிப்பு தினம். ஓகேங்களா, மறக்க வேண்டாம். 2026 ஜூன் 26 ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு. தமிழ்நாடு முதலமைச்சர் தானாக முன் வந்து மாரத்தான்ல கலந்துக்கிட்டு போதைப் பொருள் ஒழிப்பிற்கு தன்னுடைய பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாரு. அப்ப அந்த வகையில இது ரொம்ப முக்கியமான டேட்டு ஜூன் 26 அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமாக இந்த 75 மார்க் கேள்வியில ஒரு டேட்டு கண்டிப்பா இருந்துரும். ஜிஎஸ்ல கேட்க வேண்டிய 75 கேள்வியில ஒரு டேட்டு கண்டிப்பா இருந்துரும். அந்த தேதி இந்த தேதியாக இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம். ஓகே, இந்த ஒரு நடவடிக்கை மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னா இன்னும் பல நடவடிக்கைகள் இருக்குது. ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஆர்டிகல் 47 அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, உடல் நலம் பேணுதல் அப்படின்றது அரசனுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லுது. இப்ப உடல் நலம் பேணுதல் அப்படின்றது அரசனுடைய பொறுப்பாக இருக்கும் போது அரசு மது ஒழிப்பையும் போதைப் பொருள் ஒழிப்பையும் கண்டிப்பா வந்து கையில் எடுக்கணும். அதற்காக தான் வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து முடிவெடுத்து அந்த மதுபானங்கள்லையும் புகையிலை பொருட்கள்லையும் அதனுடைய முகப்புலையே இது உடலுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்ற டேக்லைன் ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா, அந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 47 உடல்நலம் பேணுதல் அப்படின்றது அரசினுடைய பொறுப்பு. அந்த வகையில மதுவை மற்றும் போதைப் பொருளை ஒழிப்பது அப்படிங்கிறதும் அரசனுடைய பொறுப்பு. மற்ற நடவடிக்கைகள் ஒன் பை ஒன்னா எழுதிக்கலாம். அது 2026 போதை ஒழிப்பிற்கான மாநாடு. அந்த மாநாட்டினுடைய டேக்லைன் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக். ஓகேங்களா, ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக். ஓகே, அடுத்ததா தமிழ்நாட்டினுடைய மதுவிலக்குக்கான எந்த அமைச்சகத்துக்கு கீழே அந்த துறை இருக்கு அப்படின்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சகத்திற்கு கீழே அந்த துறை இருக்குது. ஓகே, இது தொடர்பான வேலை சில சட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னா ஒரு சில சட்டங்கள் வந்திருக்கு. அந்த சட்டங்கள் ஒன் பை ஒன்னா சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. NDPC ஆக்ட், நார்கோட்டிக் ட்ரக் அண்டு பிசியோட்ரிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். இந்த சட்டம் வந்தது 1995. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மாநிலத்தினுடைய காவல்துறை பொறுப்புல தான் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவல், நேஷனல் லெவல் ட்ரக் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து இதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. மாநிலத்தினுடைய காவல்துறை தான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். அதற்கான வழக்குகளை அவங்களே பதிவு செஞ்சு கொள்ளலாம். எங்கேயும் வேற இடத்துலையும் போய் சென்ட்ரலைஸ்டு ஏஜென்சிட்ட பதிவு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்தது சட்டவிரோதமாக போதைப் பொருள் கடத்துதல் தடுப்பு சட்டம் அப்படின்ற சட்டம் வந்து 1998 வந்தது. அடுத்தது வந்து நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் அண்ட் டிமாண்ட் ரிடக்ஷன் 2018 உருவான சட்டம். இது ஒரு பாலிசியாகவும் இது வெளிவந்தது. நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் அண்ட் டிமாண்ட் ரிடக்ஷன் 2018. ஓகே, அடுத்ததா வந்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மிஷன் அப்படின்றது 2022 கொண்டு வரப்பட்டது. போதையில்லா தமிழ்நாடு இயக்கம் அப்படின்றது 2022 கொண்டு வரப்பட்டது. இந்த இயக்கத்தினுடைய பரிந்துரையின்படி அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல போதை பொருள் விழிப்புணர்வுக்காக ஒரு குழு கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்த கொள்கையினுடைய பரிந்துரை. ஓகே, அடுத்தது புகையிலை பொருட்கள் விளம்பரம் மற்றும் வர்த்தகம் ஒழுங்குமுறை சட்டம் 2003 படி தமிழ்நாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகே 91 மீட்டருக்குள்ள எந்த விதமான போதை மற்றும் புகையிலை பொருளை விற்பனைக்கு தடை செய்கிறது. ஓகேங்களா, சட்டம் வந்தது 2003. ஸ்கூல் மற்றும் காலேஜஸுக்கு நியர்பை இருக்கிற ஷாப்ஸ் 91 மீட்டருக்குள்ள இருந்தா அவங்க போதைப் பொருளை விற்பனை செய்யக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்ததா வந்து இந்த போதைப் பொருள்ல அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய நடவடிக்கை வெர்சஸ் மகாராஷ்டிரா. அந்த வழக்குல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கல்வி நிலையமும் இந்த பகுதி வந்து மது விலக்கு அறிவிக்கப்பட்ட பகுதி, இந்த பகுதியில எந்த ஒரு போதைப் பொருளும் பயன்பாட்டுல இல்லை அப்படின்றதுக்கான ஒரு நோட்டீஸ் போர்டு வைக்கணும் அப்படின்றத இந்த வழக்கினுடைய தீர்ப்பா சொல்றாங்க. அடுத்தது வந்து கோதை டிஸ்லரிஸ் வெர்சஸ் கர்நாடகா கவர்மெண்ட். அந்த கேஸினுடைய தீர்ப்புல மது விற்பனை அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லும், யார் வேணா எந்த இந்தியாவினுடைய எல்லைக்குட்பட்ட எந்த பகுதியில வேணா வணிகம் செய்யலாம் அப்படின்றது அடிப்படை உரிமைன்னு சொல்லணும்ல. ஆக அந்த அடிப்படை உரிமைக்குள்ள மது விற்பனை அப்படின்றது கிடையாது அப்படின்றது இந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்புல வந்து வந்திருக்கும். கடைசியாக கூடுதல் ஒரு தகவல், ஆபரேஷன் தூபான் அப்படின்றது கேரளா,
தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 3 மாநிலங்கள் இணைந்து, பொதுவா எல்லா தென்னக மாநிலங்களும் இப்போதைக்கு இதுல 3 மாநிலங்கள் இருக்கிறாங்க, இந்த 3 மாநிலங்களும் இணைந்து போதைப் பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கைகளை எடுக்கும் திட்டம் தான் இந்த ஆபரேஷன் தூபான் அப்படின்றது. இந்த ஆபரேஷன் தூபான்றதை இனிஷியேட் பண்ணது கேரள அரசு. கர்நாடக அரசும் தமிழக அரசும் அதற்கு ஒப்புதல் தருவதாக, அதற்கு ஒத்துழைப்பு தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப தொடர்ச்சியா மதுபானங்கள்ல ஏற்படுற பிரச்சனைகளை நம்ம தினம் தினம் சந்திச்சுட்டு வர்றோம். அப்ப கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களும் அது தொடர்பான பிரச்சனைகள் குறித்த செய்திகளையும் பார்ப்பாங்க. அப்ப இதுல இருந்து கேள்வி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு அவர்களுக்கு தோணுச்சுன்னா எங்க இருந்து வேணா கேள்வி எடுக்கலாம். அப்ப மொத்த ஹிஸ்டரியும் வந்து சொல்லியிருக்கிறோம். மது ஒழிப்பிற்காக மத்திய மற்றும் மாநில அரசுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த தகவல் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க.